نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أنما غنمتم من شيء فأن لله خمسه وللرسول ولذي القربى واليتامى والمساكين وابن السبيل إن كنتم آمنتم بالله وما أنزلنا على عبدنا يوم الفرقان يوم التقى الجمعان والله على كل شيء قدير إذا أنتم بالعدوة الدنيا وهم بالعدوة القصوى والركب أسفل منكم ولو تباعدتم لاختلفتم في الميعاد ولكن ليقضي الله أمرا كان مفعولا ليهلك من هلك عن بينة ويحيى من حي عن بينة وإن الله لسميع عليم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 620வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தினுடைய 40 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது 9 ஜுஸூக்கள், குர்ஆனிலே 9 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் குஃபார்களிடம், முஷ்ரிக்குகளிடம் நீங்கள் போரிடுங்கள், உலகத்தில் குழப்பங்கள் இல்லாமல் நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டியே இருக்கக்கூடியதாக அமையும் நிலையிலும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு, அந்த எதிரிகள், குஃபார்கள் உங்களோடு போர் செய்வதற்கு விலகிக் கொண்டால், போர் செய்வதை விட்டும் விலகிக் கொண்டால், அல்லாஹ் தஆலா அவருடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படி இல்லாமல் அவர்கள் திரும்பவும் போருக்கு வருவேன் என்பதாக சொன்னால், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றான், அவன் மிக சிறந்த எஜமான் என்பதையும் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதாவது, போர் செய்வதிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் காக்கப்படுவீர்கள். திரும்பவும் நீங்கள் போர் செய்தால், போருக்கு ஆயத்தமானால் அது உங்களுக்கு தீய விளைவையே உண்டாக்கும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அடுத்து இந்த 10வது ஜுஸினுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸஹு. அறிந்து கொள்ளுங்கள், போர்க்களத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட கனீமத்துடைய பொருள்களில், அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும், ஒரு ஊசியாக அல்லது ஊசியில் கோர்க்கப்படக்கூடிய நூலாக இருந்தாலும், மின் ஷைஇன் எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும், போர்க்களத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய கனீமத்துடைய இந்த பொருளாகிறது, அதிலே 5இல் 1 பங்கு அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் உண்டு. பிறகு அது உறவினர்களுக்கும், யதீம்களுக்கும், மிஸ்கீன்களுக்கும், வழிப்போக்கர்களுக்கும் வழங்கப்படும்.
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு சின்ன வசனம், போர்க்களத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய கனீமத்துடைய பொருள்கள் எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில், அன்பால் என்ற அத்தியாயத்தின் ஆரம்பத்திலும் அது பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லப்பட்டது. யஸ்அலூனக அனில் அன்பால், போர்க்களத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருள்களை பற்றி நபியே உம்மிடத்தில் விவரம் கேட்கின்றார்கள். குலில் அன்பால் லில்லாஹி வர் ரசூல், அந்த பொருள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் சொந்தமானது என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதாவது அல்லாஹ்வுக்கு சொந்தம், ரசூலுக்கு சொந்தம் என்று சொன்னால் இங்கே அந்த பொருள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர் எப்படி பங்கிடுகின்றாரோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினார். இங்கே அதை தெளிவாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் அது கனீமத்துடைய பொருள் என்பதாக சொல்லப்படும். கனீமத் என்று சொன்னால், கனீமத் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு பெருவாரியான செல்வத்தை இவர்கள் எதிர்பாராமல் கொடுப்பதற்கு பெயர் கனீமத் என்பதாக சொல்லப்படும். ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பொருள் கிடைச்சிச்சு, 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபான்னு சொன்னா ஹலாலான முறையில், லாட்டரி சீட்டில் அடிக்கிறது இல்லை, ஹலாலான முறையில் பொருள் கிடைச்சு இவருக்கு பெரிய கனீமத்து கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் அன்பளிப்பாக ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார், இவருக்கு ஒரு கனீமத், பெரிய கனீமத் கிடைச்சிடுச்சு என்பதாக சொல்லுவோம். அப்படி போரில் கிடைக்கப்பெறக்கூடிய அந்த கனீமத்துடைய பொருள் அது எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்றால் 5 பங்கா போடணும். முதல்ல 5 பங்குகளாக ஆக்க வேண்டும். 5இல் 1 பங்கை அல்லாஹுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி என்று ஒதுக்கிவிட வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டின்னு சொன்னா அல்லாஹ் வந்து வாங்கிட்டு போயிடுவானா, அப்படி அர்த்தம் இல்ல. அல்லாஹுக்காக வேண்டி உள்ள அந்த பங்கு அப்படின்னு சொன்னா அந்த 5இல் 1 பங்கு அது அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். அந்த 5இல் 1 பங்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மீதி 4 பங்கு போராளிகளுக்கு, முஜாஹிதீன்களுக்கு, யார் போரிட்டார்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். 5இல் 1 பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும், எடுத்துக்குவாங்க. மீதி உள்ள 4 பங்கு யார் போர் செய்தார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சரி, போர் செய்தவர்களிலே எப்படி கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், இப்ப போராளிகளிலே வாகனத்தில் வந்தவர்களும் இருப்பார்கள், குதிரையிலே ஒட்டகத்திலே வந்தவர்கள் இருப்பார்கள், போரிட்டவர்கள். அவங்களுக்கு கால்நடையாக வந்தவர்களும் இருப்பார்கள். இவர்களை விட அவர்களுக்கு 2 மடங்கு அதிகமாக செலவாகும். ஏன்னா அவங்களுடைய கால்நடைகளுக்கு ஒட்டகம், குதிரை ஆகியவற்றிற்கு தீனி கொடுப்பது, பராமரிப்பது, இந்த செலவுகள்லாம் இருக்குது. அதனால காலாட்படை வீரர்களுக்கு 1 பங்கும், அதுபோன்று இன்னொரு மடங்கு கூடுதலாக குதிரைப்படை வீரர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டம் ஆக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். முதல்ல எல்லாத்துக்கும் சமமா கொடுத்தாங்க. அப்ப குதிரை வீரர்களுக்கெல்லாம் இது பத்தாதே, அதாவது காலாட்படை வீரர்களுக்கு தருகின்ற மாதிரியே தருகின்றீர்களே, அந்த குதிரைகளுக்கெல்லாம் செலவுகள் இருக்கின்றனவே, தீனி கொடுக்கணுமே, தீவனங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை 2 மடங்காக ஆக்கினார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி இப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதர் சாப்பிடுவதை விட குதிரையும் ஒட்டகம் அதிகமாக சாப்பிடும் இல்லையா? மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடாது இல்லை, அதை விட அதிகமாக. அப்போ ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய அளவே ஆக்கி குதிரைக்கும், ஒரு அந்த குதிரை வச்சிருக்கிறவருக்கு 1 பங்கு, குதிரைக்கு 1 பங்கு அப்படின்னு கொடுத்தா, இந்த மனிதருக்கு கொடுப்பதை போன்ற காலாட்படையில் இருக்கக்கூடியவர் கொடுப்பதை போல 2 பங்கு தானே ஆகுது. குதிரைக்கு அதிகப்படியா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால இன்னொரு அறிவிப்பில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, குதிரைப்படை வீரர்களுக்கு, வாகனக்காரர்களுக்கு 3 பங்கு, காலாட்படை வீரர்களுக்கு ஒவ்வொரு பங்கு. அதாவது இவருக்கு பங்கு வைக்கப்படுவதை போன்று, இவருக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு 30 ரூபாய், குதிரைக்கு 20 ரூபாய், குதிரை மேல வந்தவருக்கு, போரிட்டவருக்கு 10 ரூபாய், ஆக 30 ரூபாய் அவருக்கு. இப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக போர்க்களத்திலே போரிட்ட அந்த பொருளை எப்படி பங்கிடுவது என்பதை முதலிலே 5 பங்குகளாக வைத்து
4 பங்குகள் அந்த வீரர்களுக்கு, முஜாஹிதீன்களுக்கு வழங்கப்பட்டு விட வேண்டும். மீதி 1 பங்கு, 5இல் 1 பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதை 5 பங்குகளாக வைப்பார்கள். ஹுமுசுல் ஹுமுஸ், 5இல் 1ஐ 5 பங்குகளாக வைப்பார்கள். 5 பங்கு வைத்து தங்களுக்கு 1 பங்கை எடுத்துக் கொள்வார்கள். அந்த பங்கிலிருந்து தான் தங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் செலவுக்கு காசு கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செய்யல. நுபுவத், நபிப்பட்டம் அருளப்பட்டதிலிருந்து எந்த தொழிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. 23 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் கல்யாணமே பண்ணாங்க. அதாவது 11 முதல்ல ஆரம்பத்தில் ஹதீஜா நாயகி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. நுபுவத்து வர்ற வரைக்கும் அல்ல, அதுக்கு பின்னால ஹிஜ்ரத்து போகும் வரைக்கும், ஹிஜ்ரி அதாவது மக்காவில் தங்களுடைய 53வது வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணல வேற யாரையும். மீதி உள்ள அந்த மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருஷத்துல தான் மீதி உள்ள 10 திருமணங்களை செய்தார்கள். அடிமை பெண்களும் இருந்தார்கள், மற்ற செலவுகளும் அவர்களுக்கு இருந்தன, நிறைய தர்மங்களும் செய்தார்கள். இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எந்த வியாபாரம் செய்யல, எந்த தொழிலும் செய்யவில்லை, யாரும் பணம் கொடுக்கல, யாரும் காசு கொடுக்கல, எப்படி சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு வழி செய்தார். தீனை உயர்த்த வேண்டும் என்பது முதல் நிலை. அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை. அதனால போர்க்களத்திலிருந்து வரக்கூடிய அந்த பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக 5இல் 1 பங்கில், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட 5இல் 1 பங்கில் அதை 5ஆக வைத்து அதுல 1 பங்கு தாங்க எடுத்துக்குவாங்க. தாங்கள் எடுத்துக்கொண்டு அதை தங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் செலவுக்கு உடனே பிரித்து கொடுத்து விடுவார்கள். தங்களுக்கு தேவையான பொருள் யார் யாருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சில நேரங்களிலே அந்த மனைவியர்களுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான பொருளை கொடுத்து விடுவார்கள். அடுத்த வருஷம் வரைக்கும் ஒன்றும் கேட்கக்கூடாது, மூச்சு விடக்கூடாது, இதுதான் காசு, இதை வச்சு நீங்க செலவு பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி இடத்துல இருப்பாங்க. அந்த வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கறதெல்லாம் கட்டாயம் எல்லாம் கிடையாது. மனைவிமார்களுக்கு செலவு கொடுப்பாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனோடனே சாப்பிடுறதுக்கு இருக்குதான்னு கேட்பாங்க. சாப்பாடு போடுன்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. இருந்தா கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழக்கம். ஆக அந்த பொருள் 5இல் 1 பங்கில் 5இல் 1 பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது. அதுல 4 பங்கு, 4 பங்கு யாருக்கு? அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான், அந்த போர் பொருளில் இருந்து 5இல் 1 பங்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. மீதி உள்ள அந்த 5ல 5 பங்கு வச்சு 5இல் 1 பங்கில் 1 பங்கு வச்சு அதுல 1 பங்கு ரசூலுக்கு, மீதி உள்ள 4 பங்குகள் வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வபுனி ஸபீல், 4 சாரார்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உறவினர்களுக்கும், எந்த உறவினர்களுக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள், வேற யார உறவினர்கள் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவினர்கள். உறவினர்கள் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அஹ்ல பைத் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு பேர் அஹ்ல பைத், வீட்டுடையவர்கள், நபி அவர்களுடைய வீட்டுடையவர்கள். அந்த வீட்டுடையவர்கள் மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள். அவர்களை அல்லாஹ் தஆலா, நீங்கள் மற்ற மனிதர்களை போன்றல்ல, உங்களை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றான். அந்த அஹ்ல பைத் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், பனு ஹாஷிம், பனு முத்தலிப் என்பதாக 2 பிரிவார்கள். அதாவது ஹாஷிம் கிளையிலே உள்ள மக்கள் எல்லாம், அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் எல்லாம். பனு முத்தலிப், அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனர், இவர்களுடைய கிளையிலே உள்ளவர்கள் எல்லாம், இவர்கள் எல்லாம் அந்த அஹ்ல பைத் என்பதாக சொல்லப்படும். அவங்க தான் குர்பா, தி குர்பா, உறவினர்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த உறவினர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க. அந்த உறவினர்கள் ஏழையாத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க பணக்காரங்களோ வசதி படைத்தவர்களாக கூட இருக்கலாம். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கூட்டத்தில் முதன்மையானவர், மிகச்சிறந்த மனிதர். அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார், திரும்ப அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உஹது போர், பத்ர் போர்ல எல்லாம் எதிரிகளோடு இருந்தார். உஹது போர் வரும்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இந்த 5இல் 1 பங்கில் 5இல் 1 பங்கில் இருந்து கொடுத்தார்கள். அந்த 4ல் 1 பங்குல இருந்து கொடுத்தாங்க. ஆனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பெரிய பணக்காரராக இருந்தார், அப்படி இருந்தும் கொடுத்தாங்க. ஒரு போர் நேரத்தில்
ஒரு போர்க்களத்திலே, அதாவது ஹுனைன் போர் என்று நினைக்கின்றேன், அந்த போர்க்களத்திலே நிறைய பொருள் கிடைத்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு மூட்டை நிறைய தங்கம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூட்டை நிறைய தங்கம், கோல்டு. அது அவரால் தூக்கம். அப்பாஸ் ரலியல்லாஹு ரொம்ப பராக்கிரமமான ஆளு, ரொம்ப மோட்டாவான ஆளு, ரொம்ப உயரமா இருப்பாங்க, குரல் வளம் உள்ளவர். சத்தம் போட்டா இங்கிருந்து 2 கிலோமீட்டர் கேட்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. அவ்வளோ பெரிய 1 மைல் தூரத்துக்கு கேட்கும் சத்தம், 2 மைல் தூரத்துக்கு கேட்கும் அப்படின்லாம். அவ்வளோ பெரிய ஆள். அவரே தூக்க முடியாம இழுத்துக்கிட்டு போனார் அந்த மூட்டையை, தங்க மூட்டையை இழுத்துட்டு போனார். என்று சொன்னா எவ்வளவு தங்கம் இருக்கும், எத்தனை பவுன் இருக்கு, எத்தனை கிலோ இருக்கும், அவ்வளோ தங்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்பதாக. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5இல் 1 பிரித்து கொடுத்தது. அதே பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காசுக்கு எங்க போவாங்க? ஏன்னா பல வரலாறுகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் வந்து கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், எனக்கு 200 ஆடு வேணும்னு கேட்டார். 200 ஆடு, 2-3 கேட்டாலும் வரல, 200 ஆடு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த போர் களத்திலிருந்து வந்த அந்த ஆடுகள் இருந்தன, 200 ஆடுகள். அதுவும் ஹுனைன் போர் நேரத்தில் தான். ஹுனைன் போர் நேரத்தில் எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆடுகள் 40,000 ஆடுகள் அந்த கனிமத்துடைய பொருளை சேர்ந்தது. அதுல 200 அவருக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொருத்தர் வந்தார், இதை பார்த்துட்டேன், நான் இந்த மலை அடிவாரத்தில், நான் என்னுடைய வீடு மலை அடிவாரத்தில் இருக்குது, அங்க நல்லா பூண்டுகள்லாம் நிறைய விளையுது. அந்த மலை அடிவாரத்தில் 2 மலைக்கு இடையில உள்ள அந்த கணவாய் இருக்குது, அது நிறைய அடைத்து கொண்டு மேயக்கூடிய அளவுக்கு ஆடு வேணும்னு கேட்டார். அவர் கணக்கு இல்லாம கேட்கிறார். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, அவ்வளவு ஆட்டையும் கொடுத்தாங்க. அதனாலதான் இமாம் புஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை கடலினும் மிகைத்தது என்பதாக பாடுகின்றார். கடலை விட ஒரு கடல், இந்த கடல் இருக்குது, எவ்வளவு கொடைகளை மனிதனுக்கு வழங்குகின்றது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவு கொடைகளை வழங்கு, அவ்வளவு கொடைகளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடை மிகைத்தது என்பதாக பாடுகின்றார். அப்படி கொடுத்தாங்க. சரி, அப்ப உறவினர்கள் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதி கொடுத்தாங்க. இன்னொரு பகுதி யத்தாமாம், யத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு, யார் யார் அந்த நாட்டில் அந்த ஊர்ல அனாதைகள் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். 3வது பங்கு வல் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாங்க. மிஸ்கீன்கள், மிஸ்கீன் என்று சொன்னா அன்னைக்கு சம்பாரிச்சு சாப்பிடக்கூடியவர்கள், அவர்களுக்கு கொடுத்தாங்க. 4வது ஒரு பங்கு ஒபரி சபீல், வழிபோக்கர்களுக்கு, வெளியூர்ல இருந்து இங்க வந்திருப்பார், காசு பணம் இருக்காதவர்கிட்ட கஷ்டப்பட்டு இருப்பார், அவருக்காக வேண்டி பொருள் கொடுக்குது இப்னு சபீல். ஆனா இந்த 3 பேரும், இங்க 4 பேர் அல்லாஹ் தஆலா 5இல் 1 பங்கு மொத்த பொருள்ல கரீமத்துடைய பொருள் 5 பங்கா வச்சு 1 பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுவிடும். மீதி 4 பங்கு போராளிகளுக்கு கொடுக்கப்படும். இந்த 5இல் 1 பங்குல 5 பாகம் வச்சு 1 பாகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்குவாங்க. மீதி உள்ள 4 பாகத்தை 1 பாகம் உறவினர்களுக்கு கொடுப்பாங்க, 2வது பாகம் யத்தீம்களுக்கு, 3வது பாகம் மிஸ்கீன்களுக்கு, 4வது பாகம் இப்னு சபீல் வழிபோக்கர்களுக்கு கொடுப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 4 பங்கையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தது இந்த கனீமத்துடைய பொருளிலிருந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியிலிருந்து தான் கொடுத்தாங்களே தவிர வேறு பொருள் இருந்து கொடுக்கல. இதுக்கு இங்க ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக நான் சொல்றேன். சில பேர் இந்த ஜகாத்துடைய பொருள் இருக்கு, அதை காபிர்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்றாங்க. இந்த ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் எழுதி இருக்கக்கூடிய கிதாபு, அல் ஹதீஸ்காரங்க எழுதி இருக்கக்கூடிய சில கிதாபுகள், இப்ப நவீனமான சில மனிதர்கள் வாலிபர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் காபிர்களுக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். காபிர்களுக்கு ஜகாத்துடைய பொருளை கொடுக்கவே கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காபிர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய பொருளை கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து விளக்கம் இல்லாத கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த பைத்துல் மாலுடைய நிதியிலிருந்து. எந்த பொருள் கேட்டா இந்த பொருள், இந்த கனீமத்துடைய பொருள் இருந்து கொடுத்தாங்க. இது ஜகாத்துடைய பொருள் அல்ல, இது கனீமத்துடைய பொருள்ல 5இல் 1 பங்கு ஒதுக்கப்பட்டு அந்த 5இல் 1 பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து அதை 5 பங்காக வச்சு 1 பாங்க தாங்க எடுத்துக்கிட்டு மீதி உள்ள பகுதிகளை பங்கிட்டு கொடுத்தாங்க பாருங்க. இப்படி பங்கீடு செய்யக்கூடிய நேரத்தில் காபிர்களுக்கும் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்க, ஜகாத்துடைய பொருளை காபிர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றது.
ஏன்னா பைத்துல் மால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்லாம் நிறைய நடந்து நிறைய பொருள் வந்தது. அதே மாதிரி எதிரிகள் சில பேர் அடிபணிந்து இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக சொல்லி ஜிஸ்யா வரி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார்கள். இன்னும் சில பொருள்கள் எல்லாம் அன்பளிப்பாக வந்தது. ஜகாத்துடைய பொருள் வசூல் செய்ய வேண்டும் என்று 2வது வருஷத்திலே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். வசூல் செஞ்சாங்க. சதகாவுடைய பொருள்கள் வந்தது, தர்மங்களாக பொருள் வந்தன. இப்படி நிறைய பொருள் எல்லாம் வந்து குவிந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலை ஏற்படுத்தினார்கள். பைத்துல் மால் என்று ஒரு பொது நிதியை ஏற்படுத்தினார்கள். அந்த பொது நிதி இருக்குது பாருங்க, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஆள் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்ப ஒரு கணக்கு, ஏதாவது இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை ஆபீஸ், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஃபைலு, எத்தனை கம்ப்யூட்டர், எத்தனை கணக்கு, எவ்வளவு பெரியது. எல்லாத்துக்கு பிறகும் கூட சிக்கல், பிரச்சனை. அந்த கணக்கு இதுல போட்டு, இந்த கணக்கு அதுல போட்டு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆள், அவங்க மட்டும்தான் செஞ்சாங்க. இந்த கணக்குகள் பூராத்தையும் அந்த பைத்துல் மாலை 4 பகுதியாக ஆக்கினாங்க. பைத்துல் மால் என்பதை 4 பகுதிகளாக ஆக்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் பகுதியிலே கனீமத்துடைய பொருள் அதிலே சேர்க்கப்பட்டது. கனீமத்துடைய பொருள்களை எல்லாம் அந்த முதல் பகுதியிலே சேர்த்து வச்சிருந்தாங்க. இது ஒரு கணக்கு தனியா இருக்கும். முதல் பகுதியில முதல் கணக்கில கனீமத்துடைய பொருள்கள் ஒரு பக்கம் வச்சிருப்பாங்க. இதுக்கு தனி கணக்கு இருந்துச்சு. இதனுடைய செலவினங்கள், அதாவது இந்த கனீமத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது இந்த இடத்துல இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். வாலமு அன்னமா கனீம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு வலிர் ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வபனிஸ் சபீல் என்று அல்லாஹ் தஆலா கனீமத்துடைய பொருளை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே நீங்க பார்த்து கொடுத்துங்க அப்படின்னு சொல்லல, அல்லாஹ் சொல்லிட்டான். அது மாதிரி தான் கொடுக்கணும். சரி, கனீமத்துடைய அந்த பைத்துல் மால்ல 2வது செக்ஷன், 2வது பிரிவு பகுதி எதுவென்று சொன்னால் அஸ்ஸதகாத், சதகாக்கள். சதகான்னு சொன்னா ஜகாத்துடைய பொருள்கள், உபரியான தர்மங்கள், இவையெல்லாம் அதுல இருக்கும். ஜகா அதுல அந்த 2வது செக்ஷன்ல பல பிரிவுகள் இருக்கும். ஜகாத் ஒரு பகுதி, சதகா தர்மங்கள் ஒரு பகுதி, ஹதியாக்கள் அன்பளிப்புகள் ஒரு பகுதி என்றெல்லாம் சேர்ந்துதான் 2வது செக்ஷன். அது பூரா சேர்ந்தது. இதுல ஜகாத்துடைய பொருள் மெயினாக இருந்தது, அதிகமாக இருந்தது ஜகாத்துடைய பொருள் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா குத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சதகாவுடைய அந்த ஜகாத்துடைய பொருளை ஆளுகளை அனுப்பி நீங்க வாங்கிடுங்க, வாங்கி எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதனால ஜகாத்தை வசூல் செய்யறதுக்காக ஆள்களை நியமனம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்து கொண்டு வந்து சேர்த்து வச்சாங்க. இது 2வது செக்ஷன்ல இருக்கும். சரி, இந்த 2வது செக்ஷன்ல உள்ள அந்த ஜகாத்துடைய பொருள் யாருக்கு விநியோகிக்கப்பட வேண்டும், யார் வாங்கறதுக்கு தகுதி பெற்றவர்கள் என்றால் அதையும் அல்லாஹ் தான் கட்டுப்படுத்தினான், அல்லாஹ் தான் சொல்லி காட்டினான். அது இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் என்று 8 சாரார்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது பற்றி நிறைய சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வர ஜுமாவிலையும் கூட அது சொல்லப்படும். அதாவது யார் யார் ஜகாத் வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிறது சுருக்கமா சொல்லப்படும். ஏன்னா அது நீண்ட விளக்கத்திற்குரியது. அந்த 8 சாராரில தான் முஅல்லஃபத்துல் குலூப் என்று ஒரு சாரார் வருகின்றார். அதாவது அந்த தீனின் பக்கம் தங்களுடைய இதயம் ஈர்க்கப்பட்டவர்கள், தங்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பேர் சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. தீனின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து காபிர்களும் வருவாங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னபடி சில பேர் சொல்றாங்க. அது தவறு. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் தான் அவர்களுக்கு அந்த சட்டம் அவர்கள் மீது விதியாகுமே தவிர, அதாவது ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்களாக ஆவார்களே தவிர இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால கிடையாது. அதனால அந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்பவர்களிலே பல தரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னபடி முதல் பகுதி, முதல் செக்ஷன்ல இருந்து கொடுத்தாங்க. கனிமத்துடைய பொருள் இருந்து கொடுத்தாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 5ல் ஒரு பங்கில் இருந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, 2வது செக்ஷன் சதகாவுடைய பொருள், அதாவது ஜகாத்துடைய பொருள், சதகாவுடைய பொருள். இதுக்கு 8 கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க கூடாது. 3வது ஒரு செக்ஷன் பைத்துல் மால்ல வரி விதித்தது, ஜிஸ்யா என்று சொல்லப்படும். ஃபை என்பதாக அதற்கு சொல்லப்படும். வரி போடுவது, அதாவது முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நாங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு வாழுகின்றோம் என்பதாக ஒப்பந்தம் செய்து கொண்டு
உங்களுக்கு வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு தொகை நாங்க கொடுத்துறோம், கப்பம் கட்டி விடுகின்றோம், ஜிசியா கொடுத்து விடுகின்றோம். அந்த ஜிசியாவை தான் கப்பம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஜிசியா கொடுத்து விடுகின்றோம், வரி கொடுத்து விடுகின்றோம். எங்களிடத்தில் நீங்கள் சண்டை போடக்கூடாது, உங்களிடத்தில் நாங்கள் சண்டை போட மாட்டோம், நம்ம 2 பேரும் சமாதானமாக இருப்போம் என்பதாக சொல்லி சமாதான ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வரி கொடுப்பார்கள், ஜிசியா. அதை வாங்கி வச்சு ஒரு பகுதி தனியா இருக்கு, அது ஒரு செக்ஷன், பைத்துல் மால்ல அது ஒரு செக்ஷன். அதே மாதிரி முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய சில பொருள்கள் அல்லது அவர்களிருந்து இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில பொருள்கள். இப்ப உதாரணமா யூதர்கள் இருந்தார்கள், மக்கா மதீனாவில் இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப விஷமத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால, இஸ்லாத்துக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து அப்புறப்படுத்தி ஹைபர் என்ற இடத்துல போய் குடியிருக்க சொன்னாங்க. அங்க போன பின்னாலும் இவங்களுக்கு விஷமத்தனம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. முஸ்லிம்களோடு போரிடுவதற்காக மக்காவாசிகளோடு ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு முஸ்லிம்களிடத்தில் போர் தொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார்கள். அதுல ஒண்ணுதான் அஹ்ஸாபுடைய அந்த போர், அகழ் போர் நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டணும் அப்படின்ட்டு அவங்க மேல போர் தொடுத்தார்கள். பரு குறைலாவுடைய போர், ஹைபர் போர் என்பதாக சொல்லப்படும். அந்த போரின் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாம் விட்டு விட்டார்கள். யார் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்று சொன்னார்களோ அவர்களிடத்தில் ஜிஸ்யா விதித்தார்கள். யார் இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களால் நீங்க உங்க பிறந்த ஊருக்கு போயிடுங்க, ஷாம் நாட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்ப அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் அங்கே இருந்தா அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அதுவெல்லாம் இந்த 3வது செக்ஷன்ல ஜிஸ்யா ஃபை என்பதாக சொல்லப்படும். இத சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் இது யாருக்கு விநியோகிக்கப்பட வேண்டும், யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டுகின்றான். மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா ஃபலில்லாஹி வலிர் ரசூலி வலிதில் குர்பா. அங்கே இந்த சாரார்கள்லாம் ஏழைகள், எத்தீம்கள், உறவினர்கள் இவங்க எல்லாம் வருவாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்லி இருக்கிறார் சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில். 4வது செக்ஷன் ஒரு பொருள், அந்த பொருளுக்கு வாரிசே இல்லாதவர்கள். உதாரணமாக ஒருத்தர் இறந்து போயிடுறார், அவருக்கு சொத்துக்கள் இருக்கின்றன, ஆனா அந்த சொத்துக்களை பங்கிடுவதற்கு ஆள் இல்லை. அதாவது அந்த சொத்தை வாங்குறதுக்கு அவருடைய உறவினர்கள் யாரும் இல்லை, மகனோ மகளோ மனைவியோ யாருமே கிடையாது. நிறைய சொத்து வச்சுட்டு இருக்காரு, திடீர்னு மூத்தா போறார் அவர். இப்ப லாவாரிஸ், அல் மாலு பிலாவாரிஸ், லாவாரிஸ் அதாவது உரிமையாளர்கள் இல்லாத சொத்துக்கள், அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பைத்துல் மால்ல வைத்திருப்பார்கள். இந்த சொத்துக்களை, இந்த பொருள்களை யாருக்கு விநியோகிப்பது, யார் வாங்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்று சொன்னால், யார் அவர்களை போல் அனாதைகளாக இருக்கின்றார்களோ, வசதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பிலே விடப்பட்டது. தேவைப்பட்டவர்கள் என்ன, அதாவது அனாதைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், தேவைப்படக்கூடிய ஏழை எளியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்து அதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு செய்வார். இந்த பொருள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆக 4 செக்ஷன்கள் இருந்தன பைத்துல் மால் என்பதிலே என்பது வரலாற்று குறிப்பு. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. இதிலேயும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த 5 ஒரு பங்கை 5 பகுதிகளாக 5 பாகமாக வைத்து ஒரு பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்குவாங்க, மீதி 4 பங்கு இந்த 4 சாரார்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹ் மௌத்தான பின்னால என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு பங்கு இருக்கு பாருங்க, அது என்ன பண்றது அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இப்ப எல்லாத்துக்குமே சட்டம் எங்க இருந்து வரும்? இந்த 4 மதுஹப், 4 இமாம்களுடைய சட்டம் தான் உலகம் முழுவதுமே. 4 இமாம்கள் என்ன சொல்றாங்களோ அதான் சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல லட்சக்கணக்கான இமாம்கள், மேதைகள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இந்த 4 பேத்துக்குள்ள எல்லாரும் அடக்கம். ஏன்னா அவ்வளவு பெரிய மேதைகளாக, ஞானவான்களாக அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருந்தான் உலகத்தில். அவ்வளவு பெரிய சட்டங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அதனால வேற யாரும் சட்டம் சொல்லி இவங்களுடைய சட்டத்தை முறியடித்து இவர்களுடைய சரி சட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்படி கொண்டு வந்தா அது முறியடிக்கப்படும். அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னவங்களுடைய சட்டங்களை எல்லாம் முறியடிக்கப்படும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த நபி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அது விழுந்து விட்டது, அது இல்ல. ஏன்னா ரசூல் இல்ல, அதனால அந்த பங்கும் கிடையாது. பின்ன என்ன பண்ணோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல போர் நடந்தது. அடுத்த வந்த ஹலீஃபாக்குடைய காலத்துல எல்லாம் போர் நடந்தது. இப்ப 5 அந்த கனிமத்துடைய பொருள் 5 ஒரு பங்கு வைத்து அந்த 5 ஒரு பங்கு ரசூலுக்குரிய பொறி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா,
மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுடைய அபிப்பிராயம் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி. ஏன்னா அவங்க ஒவ்வொருவரும் முஜ்தஹிதுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து பயிற்சி பெற்ற மிகப்பெரிய சட்ட மேதைகளாக இருந்தார்கள் ஒவ்வொரு சஹாபியும், அந்த கலீஃபாக்கள் எல்லாம். அதனால அவங்க என்ன சட்டம் போடுறாங்களோ அந்த சட்டம் சரியானதுதான். அதனால பின்னால வந்த இமாம்கள் சட்டத்தை வகுத்து தந்தார்கள். அதற்கு பின்னால் உள்ளவர்கள் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். இப்ப கலீஃபாக்களுடைய விஷயத்துல வேற நிலை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்ன முடிவு செய்யறாங்களோ அந்த முடிவு தான். அந்த முடிவு அல்லாஹ் ரசூலுடைய முடிவாகவே இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பங்கை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், நான் 5 பங்கு கிடையாது 4 பங்கு தான் போடணும் இப்போ நபி அவருடைய பின்னால். ஏன்னா 4 பேர் தான் இருக்கிறாங்க, ரசூல் போயிட்டாங்க, அதனால 4 பேர் 4 பங்கு தான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல 5 தான் போடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்த பங்கை அவர்கள் எப்படி செலவு செய்தார்களோ அப்படி செலவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவங்களுடைய மனைவி மக்களுக்கு, அவங்களுக்கு அந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிபுக்கெல்லாம், அதாவது அது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் செலவு செய்தார்களோ அந்த ஒரு பங்கை அப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விவாதம் அவர்களிடத்தில் 2 பேருக்கு மத்தியில பாருங்க, ரொம்ப அற்புதமான இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. 5இல் ஒரு பங்கு வச்சு, அந்த 5இல் ஒரு பங்கு 5 பங்கா வச்சு, அதுல ஒரு பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோம் இல்லையா, அந்த பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நபி அவர்கள் தலைமைத்தனம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலா, அல்லது அவர்கள் ரசூலாக அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினாலா? விவாதம். ஆய்வு அப்படித்தான் செய்றாங்க இமாம்கள். அபூ ஹனீஃபா என்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆய்வு என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் தான் அந்த ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், ஃபலில்லாஹி வ ரசூலிஹி வலிர் ரசூலி அப்படின்னு சொன்னான். அன்ன லில்லாஹி அன்ன ஹும்ஸு லில்லாஹி வ ரசூலிஹின்னு தான் சொல்றான். ரசூலுக்கு கொடுக்கணும் தான் சொல்றான், தலைமைத்தனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லல. அதனால ரிசாலத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு, ரிசாலத்து போயிடுச்சுன்னு சொன்னா அந்த பங்கும் போயிடுச்சு. அந்த பங்க மீதி 4 பங்காக ஆக்கிரமே தவிர 5 பங்காக ஆகக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இல்ல அப்படி அல்ல, தலைமைத்தனத்திற்காக வேண்டித்தான் அந்த ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க கூட, தலைமைத்தனத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பங்கு வரும். அபூபக்கர் இருந்தார், அவருக்கு அந்த பங்கு வரும். உமர் இருந்தார், அவருக்கு அந்த பங்கு. ஆனா அவருக்குன்னு சொன்னா அவர் என்ன வழியில செலவு செய்யணுமோ அதை எல்லாம் செலவு செய்யணும். அவர் தன்னுடைய வீட்டுக்கும் வச்சுக்கலாம், செலவுக்கும் வச்சுக்கலாம், மற்ற என்னென்ன செலவுகள் செய்யணும். ஆனா எப்படி இருந்தாங்க வரலாற்றில் நம்ம பாக்குறோம். அபூபக்கர் சித்திக் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? மனைவிக்கு காசு கொடுப்பாங்க, மீதி ஒரு நாள் சேர்த்து வச்சாங்க, முட்டாய் சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிடிங்கிட்டாங்க. அப்படின்லாம் வரலாற்றில் நம்ம பாக்குறோம், தாலிபுல் வாசிக்கிறாங்க, பார்க்கிறோம் அடிக்கடி. அப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார். அதனால அந்த காசை வாங்கி அவங்க சாப்பிட்டுக்கல, அவங்க சுகமா இருக்கல, அவங்க சுகபோகமா வாழல, நல்லா சாப்பிடல, நல்ல துணி உடுத்தல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடையில 14 ஒட்டுகள் இருந்தன குத்பா படிக்கும் போது ஜும்மாவுல அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட ஜனாதிபதியா இருந்தார், அப்படி வாழ்க்கை நடத்தினார்கள். அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பங்கை, இப்ப அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு இவர்களுக்கு போகும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சட்டம் சொல்லுகின்றார்கள். ஆக இப்படி ஏராளமான சட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இதுல சரி, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் ஒரு நிர்வாக விஷயம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அரசியல்காரர்கள், அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 10-100 பேர் சேர்ந்து 10-100 நாள்களுக்கு ஆராய்ச்சி செஞ்சு அவங்க சட்டத்தை இயற்றினாலும் கூட இந்த சட்டங்களை இயற்ற முடியாது. நமக்கு இந்த இந்திய அரசியல் சாசனம் பார்க்கிறோம். சுதந்திரத்துக்கு பின்னால் 1947 சுதந்திரமாச்சு. சுதந்திரமான பின்னால இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும், சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காண்டி ஒரு பெரிய குழுவை ஏற்படுத்தினாங்க. அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் தான் அம்பேத்கர். அதனாலதான் அவர் பெரிய புகழ், அவர் பெரிய சட்ட மேதையாக இருந்தார், ரொம்ப நுணுக்கமான சட்டங்கள் தெரிந்தவராக இருந்தார், பல நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருந்தார் என்ற காரணத்தில் அவரை போட்டாங்க அந்த குழுவுக்கு தலைவராக. போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆய்வு செய்து இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வச்சாங்க. அதுலயும் ஒவ்வொரு வருஷம் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 5 வருஷம் 47 ஆரம்பிச்சு 52 தானே குடியரசு தினம், அதாவது ஜனவரி மாசம் முடிச்சாங்க. அதனால குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதத்துல குடியரசு தினம் கொண்டாடுறாங்க. ஜனவரி எத்தனையாம் தேதி? 26ஆம் தேதி. ஜனவரி 26ஆம் தேதி. நல்ல வேலை டிசம்பர் 26ஆம் தேதி இருந்தா வேற மாதிரியா இருக்கும். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம். அப்போ 47 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்ச, அதுக்கு பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால அவங்க அந்த குழு நியமனம் செய்து அவங்க எல்லாம் பரிசீலனை சேர்ந்து குழு உட்கார்ந்து டெய்லி
எத்தனையோ பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு அந்த குழுவுக்காக வேண்டி. அத்தனை செலவு செய்து எவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்திய அரசியல் சாசன சட்டங்களை தயார் செய்து எல்லாம் செய்து 1 2 நம்பர் போட்டு எழுதி கடைசியில நம்பர் வரும்போது அந்த நம்பர்ல இதுல ஒரு ஓட்டை இருக்கு, அதனால இங்க இருந்து அந்த நம்பர்ல இருந்து ஒரு ABC சில பிரிவுகளை வேற எழுதி அதுல பிரிவுகள் பாத்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கு. சட்டங்கள்ல ஓட்டை இருந்துகிட்டே இருக்கு நிறைய. இன்னும் சட்டங்கள்ல ஓட்டை இருக்குது, அதை ஓட்டைகளை அடைக்க முடியல. ஆனா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த சட்டங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். யாரும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறது இதை விட மிகப்பெரிய ஆதாரம் எதுவும் தேவையில்லை. போட்ட சட்டம் மாற்றப்படுவதே கிடையாது. என்னைக்கு சட்டம் போட்டாங்களோ அந்த சட்டம் அப்படியே தான். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, திருடினால் கைவெட்ட வேண்டும், விபச்சாரம் செய்தால் இப்படி தண்டனை கொடுக்க வேண்டும், என்னென்ன சட்டங்கள் போடப்பட்டு இருக்கணும் அந்த சட்டங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அதே சட்டம். அதுல மாற்றங்கள்லாம் கிடையாது. காலத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நவீனமான காலத்தில் அந்த நவீனமான சில நிலைகளை வைத்து சில சட்டங்களை அதிகப்படியாக குறைத்தோ சொல்லப்படுமே தவிர அது சட்டங்கள் அசல் சட்டங்கள் எந்த மாற்றம் இருக்காது. அல்லாஹ் தஆலா அந்த கனிமத்துடைய பொருள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்த குறிப்பை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். இன் குன்தும் முஃமினீன் அலமு அன்னமா கனீம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி கும்ஸஹு வலிர் ரசூலி வலிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வப்னிஸ் ஸபீல் இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி. நீங்கள் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த சட்டம், அதாவது இந்த சட்டம்லாம் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லாஹ் நம்பினவங்க தான் ஏற்றுக்கொள்வாங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் 5இல் 1 உண்டு. அது உறவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், யத்தீம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மிஸ்கின்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், வழிபோக்கர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் வமா அன்ஸல்னா அலா அப்தினா யௌமல் ஃபுர்கான் யௌமல் தகல் ஜம்மான், நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததையும் நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்புகின்றவர்களாக இருந்தால், நம்முடைய அடியாரின் மீது எதை இறக்கி வைத்தோமோ அதை நம்பக்கூடியவர்களாக இருந்தால், இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறது குர்ஆன், அது வேற இடங்கள்ல, இந்த இடத்துல அந்த அர்த்தம் அல்ல. நாம் நம்முடைய அடியார்கள் மீது இறக்கி வைத்ததையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், எப்ப இறக்கி வைத்ததை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யௌமல் ஃபுர்கானி, பிரித்து காட்டுகின்ற நாளிலே, யௌமல் தகல் ஜம்மானி, 2 கூட்டங்கள் சந்தித்துக் கொண்ட நாளிலே, பிரித்து காட்டக்கூடிய பத்ர் போற பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. பிரித்து காட்டக்கூடிய நாள், சத்தியம் எது அசத்தியம் எது, சத்தியவான்கள் யார் அசத்தியவான்கள் யார் என்று பிரித்து காட்டக்கூடிய நாள், பிரித்து காட்டிவிட்ட நாள் அது பத்ர் போர் நடந்த நாள். உண்மை யாரிடத்தில் இருக்கின்றது, யார் பக்கம் இருக்கின்றது, பொய் யார் பக்கம் இருக்கின்றது? நாங்க தான் உண்மையாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பத்ர் போரை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறோம். முன்னால் அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்ற ஆரம்பத்தில், இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில், அதாவது அபூ ஜஹல் இந்த போர்க்களத்தில் சொன்னா, எங்க 2 பேர்ல யார் உண்மையாளர்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டான். அவனே கேட்டான் அப்படி. அதனால உண்மையாளர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா காட்டிட்டான். வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. அப்போ யௌமல் ஃபுர்கான் என்று சொன்னால் பிரித்து காட்டக்கூடிய நாள், சத்தியம் எது அசத்தியம் எது, உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் யார், தவறான வழியில் உள்ளவர்கள் யார் நேரிய வழியில் உள்ளவர்கள் யார், சொல்லக்கூடிய விஷயம் சரியாக சொல்லக்கூடியவர்கள் யார் தப்பாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பிரித்து காட்டக்கூடிய நாளிலே பிரித்து காட்டக்கூடிய அந்த நாளிலே நாம் அந்த நாளிலே இறக்கி வைத்ததை, அந்த நாளில் என்ன இறக்கி வச்சான் அப்படின்னு சொன்னா, அந்த நாளிலே நடந்த விஷயங்களை இறக்கி வச்சதுன்னா அந்த நாளிலே நடந்த விஷயங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால். அடுத்து அந்த நாளை பற்றி இன்னொரு கருத்தை சொல்லுகின்றான். அந்த நாளை பற்றி 2 விதமான வர்ணனைகள் எல்லாம் குறிப்பிடுகின்றான். பத்ர் போருடைய அந்த நாளை பற்றி 2 விதமான சிறப்பு வாசகங்களை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஒன்று யௌமல் ஃபுர்கான், பிரித்து காட்டக்கூடிய நாள். இன்னொன்று யௌமல் தகல் ஜம்மான், 2 கூட்டம் மோதிக்கொண்ட சந்தித்துக் கொண்ட நாளிலே 2 கூட்டம், முஷ்ரிக்குகளுடைய ஒரு கூட்டம், மூமின்களுடைய ஒரு கூட்டம், சத்தியவான்களுடைய ஒரு கூட்டம், அசத்தியவான்களுடைய ஒரு கூட்டம், 2 பேரும் சந்தித்துக் கொண்ட நாளிலே, மோதிக்கொண்ட அந்த நாளிலே நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால்
கனிமத்துடைய பொருளிலிருந்து 5/1 அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சரி, அந்த சந்தித்துக் கொண்ட நாளிலே, அதாவது சந்தித்துக் கொண்ட நாளிலே இறக்கி வைத்தது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, இறக்கி வைத்தது முதலாக அதுல நிறைய விஷயங்கள் வருகின்றன. அதுல ஒண்ணு, முதலாக அல்லாஹ் தஆலா பத்ர் போர்ல மலக்குகளை இறக்கி வைத்தார். முதல்ல 1000 பேரை இறக்கி வச்சான். அப்புறம் 2000 பேரை சேர்த்து 3000 பேராக ஆக்கினான். அப்புறம் 2000 பேருக்கு 5000 பேராக அல்லாஹ் தஆலா ஆக்கினார். 5000 மலக்குகள் அந்த போர்க்களத்திலே வந்து குதித்தார்கள், வந்து இறங்கினார்கள். அதனால இறக்கி வைத்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லு. அப்ப வானுலகத்திலிருந்து மலக்குகளை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்ததையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வையும் இதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய நுஸ்ரத் உதவி என்பது வந்தது. உதவி ஏராளமான பகுதிகளில் இருந்து ஏராளமான விஷயங்களின் மூலமாக உதவிகளை அல்லாஹ் தஆலா அந்த நாளிலே இறக்கி வச்சான். அதையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், அப்படி அல்லாஹ் தஆலா இறக்கி வச்ச அந்த விஷயங்களிலே மலக்குகள் முதலாவதாக, இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்தான். முன்னால அந்த ஆயத்து வந்தது. அதாவது 2 கூட்டத்தாரில் ஒன்றை உங்களுக்கு தருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்து விட்டான். 2 கூட்டத்தார், ஒன்று அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஷாமுக்கு சென்று விட்டு வரக்கூடிய அந்த வியாபார கூட்டம், அது உங்களுக்கு கிடைக்கும். அதுல ஏராளமான பொருள்கள் இருக்கு, நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னு சொன்னா அது பெரிய லாபம் உங்களுக்கு. அது தவறிச்சு அப்படின்னு சொன்னா போர்க்களத்தில் வெற்றி கிடைக்கும். 2 கூட்டத்தாரில் ஒன்றை உங்களுக்கு தருவதாக வாக்களித்தானே, அதையும் அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றினார். அதனால வமா அன்சல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார் மீது நாம் இறக்கி வைத்த என்று சொன்னால் அந்த நாளிலே நடந்த நிகழ்ச்சிகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதுவும் அல்லாஹ் தஆலா செய்த உதவி. அதே போன்று முஸ்லிம்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்பட்டார்கள். குளிப்பதற்கு, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், வாகனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா மழையை இறக்கி வைத்தான். அதை முன்னால் உள்ள ஆயத்தில் சொல்லி காட்டினார். மழையை இறக்கி வைத்து ஒரு பெரிய உதவி செய்தான். அந்த மழையின் காரணமாக ஏராளமான உதவிகள் அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்தன. ஒரு பெரிய புது தென்பு, புத்துணர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது. இதுவும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஒரு செயல். அதே மாதிரி எதிர்களிடத்தில் போர் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர்கள் மீது எறிந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், எறிந்தார்கள். அந்த மண் எதிரிகளிலே 1000 பேர்களுடைய கண்களிலும் மூக்குகளிலும் அது வாயிலும் பட்டது என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஒருத்தர் எரிஞ்ச மண்ணு அது போய் 1000 பேருடைய கண்ணிலையும் வாயிலையும் படுறதுன்னு சொன்னா மனிதனுடைய சக்தி அது. அதைத்தான் நாம் இறக்கி வைத்தோம் நம்முடைய அடியார்கள் மீது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அது முன்னால் உள்ள ஆயத்துல, அதாவது நீங்கள் ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, அந்த மண்ணை எரிந்த நேரத்தில் நபியை நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிஞ்சான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதுவும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுடைய கண்களிலே அந்த எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க, இவங்க 300 பேர் இருக்கிறாங்க, இவங்க 3 மடங்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்களை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கம்மியா தெரிஞ்சிச்சு. இங்கிருந்து பார்க்கும்போது எதிரிகளுடைய படைகள் ரொம்ப குறைவாக இருப்பதாக காட்சி அளிக்கின்றது. ஒன்னு நேரடியாக எப்படி காட்டினா, அல்லது கனவுல காட்டினா அல்லாஹ் தஆலா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கனவுல காட்டினா. இந்த ஆயத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகின்றான். அடுத்த வாரம் அது வரும். அதே போல முஷ்ரிக்குகளை, எதிரிகளை ரொம்ப கம்மியாக காட்டினான். அவங்களுக்கு இவங்களை ரொம்ப கம்மியாக காட்டினான். அதே மாதிரி இவங்க 300 பேர் இருக்கிறாங்க, அந்த எதிரிகள் இவங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கம்மியா தெரிஞ்சாங்க. இவ்வளவுதானே, ஊதி தள்ளிடுவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இவங்களுக்கு அதிகமாக காட்டியிருந்தா இவங்க பயந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா குறைவாக இவர்களுக்கு காட்டினார். இது ஒரு நிகழ்ச்சி. இதையும் அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா அனுப்பி இறக்கி வைத்தான் என்று சொல்லுகின்றான். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் போர்க்களத்திலே மக்காவிலிருந்து முக்கியஸ்தர்களாக, தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இடத்துல கேட்டாங்க. அப்ப ரசூல் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இன்னின்னார் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவருடைய பெயர்கள் எல்லாம் நிறைய சொல்லப்பட்டன. ஏராளமான தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா, அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நௌஃபல் இப்னு குவைத், ஹாரிஸ் இப்னு ஆமிர், துவைம், அதி இப்னு நௌஃபல், நதுர் இப்னு ஹாரிஸ், ஜம்ஆ இப்னு அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், உமையத்துல் ஹல்ஃப், இப்படி நிறைய பேர். இவங்க எல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் மக்காவில் எல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பேர் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பத்ர் போர்க்களத்தை எந்த இடத்துல போர் நடந்துச்சு அந்த இடத்துல தங்களுடைய கைத்தடியால அந்த இடத்துல சுட்டி காட்டி ஒரு வட்டம் போட்டு, இந்த இடத்துல அபூ ஜஹல் விழுந்து மடிவான்,
இந்த இடத்துல இவன் மடிவான், இந்த இடத்துல இவன் இறப்பான், இந்த இடத்துல இவன் இறப்பான், இந்த இடத்துல இந்த ஆள் இறப்பான், இந்த இடத்துல இந்த ஆள் மௌத்தாவான், இந்த இடத்துல கொல்லப்படுவான் அப்படின்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு இடத்தை அங்கங்க சுட்டி காட்டினார்கள். பின்னால் சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி எந்த இடத்தில் அவர் விழுந்து மடிவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதுல ஒரு இன்ச்சு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகர கிடையாது என்பதாக சொன்னார். ஒரு இன்ச், ஒரு அங்குலம் கூட அடுத்த இடத்துல விழுந்து அவர் சாகல. அதே இடத்துல தான். எந்த இடத்துல அபூ ஜஹலை சொன்னார்களோ அந்த இடத்துல, எந்த இடத்துல உத்பாவை சொன்னார்களோ அந்த இடத்துல, எந்த இடத்துல உபய் இப்னு கலஃபை சொன்னார்களோ அந்த இடத்துல மடிந்தார்கள் என்பதாக வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியார்கள் மீது நாம் இறக்கி வைத்த என்று சொன்னால் இதுவும் அதுல சேர்ந்தது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஅஜிஸாவாக சில விஷயங்களை அந்த நேரத்தில் கொடுத்தான். உக்காஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு வாளை வச்சு போரிட்டுக்கிட்டு இருந்தாங்க பத்ர்ல. அந்த வாள் உடைஞ்சு போச்சு, அது தூக்கி கீழே போட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தாங்க, யார சொல்ல வாள் உடைஞ்சு போச்சு அப்படின்னு. உடனே அங்க இருந்த ஒரு பேரிச்சம் மரத்தினுடைய பாலை, தென்னம்பாலை இருக்குது பாருங்க, அது மாதிரி அது ஒரு பாலை அப்படி வளைஞ்சிருக்கு போற மாதிரி. அந்த பாலை எடுத்து இதை போய் வச்சுட்டு போரிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இவர் வாங்கிட்டு போனார். ரசூல் ஒன்னும் சொல்ல, என்ன ரசூல் யார சொல்ல பாலையை கொடுக்குறீங்களே, இதுல எப்படி வச்சுட்டு போற கேட்டிருந்தாருன்னா போயிருக்கும் விஷயம். வாங்கிட்டு போனாரு. போன உடனே அங்க இப்ப கொஞ்ச தூரம் போனாரு, கையில் இருக்கக்கூடிய அந்த பாலை வாளாக மாறிடுச்சு. அந்த வாளை கொண்டு போரிட்டார் அவர். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அன்ஸல்னா அலா அப்தினா யௌமல் ஃபுர்கான், அந்த நாளிலே நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததை நம்பக்கூடியவர்களாக இருந்தார். இதெல்லாம் நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அதே மாதிரி ஸலபத் இப்னு அஸ்லம் என்ற ஒரு சஹாபி, அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாளும் அதே மாதிரி ஒடிந்து விட்டது. அவருக்கு ஒரு குச்சி எடுத்து கொடுத்தாங்க, இந்த குச்சியை வச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு அவர் போனார். அதுவும் வாளாக மாறிச்சு. வாள் மிகச் சிறந்த வாளாக இருந்தது. சைஃபன் ஜெய்யிதன் என்பதாக வரலாற்றிலே வருகின்றது. ரொம்ப உறுதிமிக்க அருமையான வாள் அது. அந்த வாளை வச்சுக்கிட்டே எல்லா போர்க்களத்திலும் போரிட்டார். கடைசியாக ஹைபர் போர்க்களத்திலே அவர் மடிந்தார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஹைபர் போரிலே அந்த வாளை வச்சுக்கிட்டே போரிட்டார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஹபீபின் அதி என்ற ஒரு சஹாபி, அவரு அந்த பத்ர் போர்க்களத்தில் போயிட்டு இருக்கும் போது எதிரிகளால் தாக்கப்பட்டு இந்த ஒரு கையினுடைய பகுதி அப்படியே கீழே தொங்கிடுச்சு, அதாவது அப்படியே சரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்படியே வந்தார். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. உடனே அந்த கையை அப்படி தூக்கி வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உமிழ்நீர் எச்சில் அதில் துப்பினாங்க. அது உடனடியாக சுகமாக ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாலே கூட அவ்வளவு வலு கிடையாது, அவ்வளவு வலுவாக இருந்தது அந்த கை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் வமா அன்ஸல்னா அலா அப்தினா என்பதிலே சேர்ந்தது. அதே போல கதாதா இப்னு நுஅமான், கதாதா பின் நுஅமான் ரலியல்லாஹு தஆலா என்று சஹாபி, அவர் பத்ர் போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்க பொழுது எதிரியுடைய அம்போ ஒரு ஆயுதமா பட்டு அவருடைய கண்ணு வெளியே வந்துருச்சு. ஒரு கண்ணுல குத்தி கண் அப்படியே வெளியே வந்து அது சதையோட அப்படியே ரத்தத்தோட அப்படியே தொங்குது. கண்ணு இந்த கன்னத்துல வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. கன்னத்துல வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தார்கள். அவரிடத்தில் வந்தார், நபி அவரிடத்தில் வந்தார். நபி அவர்கள் பார்த்தார்கள். உடனே தங்களுடைய உள்ளங்கையால அப்படியே எடுத்து அந்த கண்ணை அப்படியே எடுத்து அப்படியே உள்ள வச்சு அப்படியே அழுத்தி விட்டாங்க. அப்படியே நின்றுக்குச்சு. இதுக்கு முன்னால் அந்த கண்ணு வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்ததா, இப்படி இருந்ததா அப்படின்னு தெரியாமலே இருந்தது. இந்த ரெண்டு கண்ணுல எந்த கண்ணுக்கு அடிபட்டது அப்படிங்கிறது தெரியாமலே ஆகிவிட்டது என்பதாக சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட முஅஜிஸாவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இது வமா அன்ஸல்னா அலா அப்தினா என்பதில் இதுவும் அடங்கு. அதே போல ரிஃபா இப்னு ராஃபி ரலியல்லாஹு தஆலா என்று சஹாபி, அவருக்கும் அதே மாதிரி கண்ணுல ஓட்டம் விழுந்துருச்சு. கண்ணுல எதிரிகள் குத்துனதுல கண்ணுல வந்து காயம் ஏற்பட்டு போச்சு. அதாவது கண்ணு உள்ள பொத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த எதிரிகளுடைய தாக்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையால தடவிட்டு எச்சியை துப்பினார்கள். அதுக்கு பிறகு அந்த கண் மிக சுகமாக ஆகிவிட்டது. அந்த கண் மிக வலிமை பெற்றதாகவும் இருந்தது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌஜிஸாவாக இந்த மாதிரி மௌஜிஸாக்கள் நடக்கும் பொழுது அதுக்கு முன்னால அந்த உறுப்பு எப்படி இருந்ததோ அதை விட அதிக வலிமை உள்ளதாகவும், கண்களாக இருந்தால் அதற்கு பார்வை உள்ளதாகவும், அது எந்த நேரத்திலும் நோய்வாய்ப்படாததாகவும் இருந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைபர் போர்ல அதே மாதிரி கண் வலி இருந்தது அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்னாங்க, கூப்பிட்டாங்க. அந்த கண்ணில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை துப்பினார்கள். அந்த கண் சுகமாகிவிட்டது. அதுக்கு பின்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய வயசு முழுவதும் அந்த கண்ணில் வியாதி வரவே இல்லை.
அடுத்த கண்ணில் வருமே தவிர இந்த கண்ணுக்கு வியாதி வரவே இல்லை என்பதாக சொல்லுகிறேன். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த விஷயங்கள். அந்த நாளிலே, பத்ர் போர் நாளிலே அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா அன்ஸல இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றவர்களாக இருந்தால், வமா அன்ஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், யௌமல் ஃபுர்கான், சத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அந்த நாளிலே, யௌமல் தகல் ஜம்மான், இரண்டு கூட்டத்தார் முஷ்ரிக்குகளும் முஸ்லிம்களும் சந்தித்துக் கொண்ட அந்த நாளிலே நம்முடைய அடியாரின் மீது நாம் இறக்கி வைத்ததையும் நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், கனிமத்துடைய பொருளில் இருந்து 5 பங்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இருக்கின்றது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா எல்லா ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். எப்படி வேண்டுமானால் அவன் செய்வான். துரும்ப பெருசாக கடலாக ஆக்குவான், கடலை துரும்பாகவும் ஆக்குவான், எப்படி வேணாலும் செய்வான். அவனுக்கு சக்தி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தியாளராகி அல்லாஹ்வை நம்பி நீங்கள் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதில் நமக்கு குறிப்பிடுகின்றன. அடுத்து அந்த போர் சம்பந்தமாக சில கருத்துக்களை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே சொல்லுகின்றான். பத்ர் போர் சம்பந்தமாக, இஸ் அன்தும் பில் உதுவத்தி துன்யா வஹும் பில் உதுவத்தில் குஸ்வா, நீங்கள் மதீனாவுக்கு அருகிலுள்ள பள்ளத்தாக்கில் இருந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அவர்களோ மதீனாவுக்கு தூரமாக இருந்த பள்ளத்தாக்கில் இருந்த நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். வர் ரக்பு அஸ்ஃபல மின்கும், அதே போன்று வாகன கூட்டத்தினர், ஒட்டக கூட்டத்தினர் உங்களுக்கு கீழ்ப்புறத்தில் அவர்கள் இருந்த நேரத்தையும் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லுகின்றார். ஏன்னா மதீனாவுக்கு அருகிலே, மதீனாவுக்கு தூரத்திலே என்றால் சரித்திரம் முன்னால் நிறைய பல தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது. பத்ர் போர் சம்பந்தமான சரித்திரம். அந்த சரித்திரம் தெரிந்தால்தான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தெரிய முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பின்னால் மக்காவாசிகள், மக்கா குறைஷியர்கள், குஃபார்கள் முஸ்லிம்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய முயற்சித்தார்கள். அதற்காக வேண்டி முதலாவதாக நம்மிடத்தில் ஆயுதங்கள் தேவை, பொருளாதாரம் தேவை. முதல் பொருளாதாரத்தை நாம் திரட்டிக் கொள்வோம் என்பதற்காக வேண்டி ஒரு வியாபாரத்தை ஷாம் நகருக்கு சென்று நடத்தி வர திட்டமிட்டார்கள். அந்த வியாபார கூட்டம் ஒட்டகத்தில் சென்றார்கள், அபூ சுஃபியானுடைய தலைமையில். அபூ சுஃபியான் அப்பொழுது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். அபூ ஜஹல், உத்பா, உமையா போன்ற தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார். அவருடைய தலைமையில் அந்த வியாபார கூட்டம் அனுப்பப்பட்டது. ஷாமுக்கு சென்று வியாபாரங்கள் செய்து நிறைய பொருளை திரட்டிக் கொண்டு அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, அவர்களுக்கு தெரிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், உங்களுக்கு 2 கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தை நாம் வெற்றியாக்கி தருகின்றோம், புறப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதாவது அபூ சுஃபியானுடைய தலைமையிலே உள்ள அந்த வியாபார கூட்டம், அல்லது இதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளிலே அபூ ஜஹலுடைய தலைமையிலே மக்காவில் இருந்து வந்த போர்க்கூட்டம், இந்த 2 கூட்டத்தில் யாராவது ஒரு கூட்டத்தை, ஏதேனும் ஒரு கூட்டத்தை உமக்கு வெற்றியாக்கி தருகின்றோம். 2ல ஏதாச்சும் ஒன்ன தர்றதாக அல்லாஹ் தஆலா எதையும் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். வந்து ஒரு இடத்திலே தங்கிக் கொண்டு, மதீனாவிலிருந்து சற்று தூரத்திலே வந்து தங்கினார்கள். பத்ர் என்ற இடத்தில் அல்ல, அதற்கு முன்னால ஒரு இடத்துல தங்கினார்கள். தங்கிக் கொண்டு 2 மனிதர்களை, 2 சஹாபாக்களை இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் இந்த இடத்திற்கு எந்த நேரத்தில் வருகின்றது, எந்த நாளிலே வருகின்றது என்று தெரிந்து வருவதற்காக எந்த இடத்தில் வந்து தங்க போகின்றார்கள். ஏனென்றால் அந்த கூட்டத்தை வழிமறித்து
அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொருள்களை கொள்ளையடிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது இஸ்லாத்திற்கு எதிராக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக பயன்படுத்தப்படுவதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட பொருள். அந்த பொருளை அபகரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு வந்தார்கள். இப்ப 2 மனிதர்களை அனுப்பினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பஸ்பஸா பின் ஆம்ர், பஸ்பஸ் பின் ஆம்ர் என்று ஒருவர், அதி இப்னு அபி ஸபா என்று ஒருவர். இந்த 2 சஹாபாக்களை அனுப்பினார்கள். அந்த 2 பேரும் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் எந்த இடத்தில் வந்து தங்க போகின்றது அந்த பகுதியிலே என்று தெரிந்து வருவதற்காக வேண்டி புறப்பட்டு சென்றார்கள். ஒரு மணல் மேடான ஒரு இடம், அங்கே சில குடிசைகளும் இருக்கின்றன, சில வீடுகளும் இருக்கின்றன, சில மனிதர்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே தங்களுடைய ஒட்டகத்தை அவிழ்த்துவிட்டு அந்த ஒட்டகத்தில் இருந்து இறங்கி கொஞ்சம் இளைப்பாரி தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இருவரும். அப்பொழுது அங்கிருக்க வீட்டுகளிலே ஒரு குடிசையில் ஒரு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் இன்னொரு பெண்மணியும் அந்த இடத்திலே சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் உனக்கு கடன் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ பாட்டுக்கு கடனை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்ப கொடுக்க போற அப்படின்னு இந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுது, கடன் கேட்டு. அந்த இன்னொரு பெண்ணு சொல்லுது, அவசரப்படாத, நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ இந்த மக்காவிலிருந்து ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க இந்த வழியா வருவாங்க, இங்கதான் வந்து தங்குவாங்க. ஏன்னா இந்த காலத்தில் போக்குவரத்துடைய நேரத்தில் ஒரு மன்சில் என்பதாக சொல்லப்படும், அது சுமார் ஒரு 16 மைல், ஒரு 20 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு உள்ள ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள தூரத்துக்கு புறப்பட்டு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. தங்கிட்டு நீண்ட நேரம் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு திரும்ப அங்கிருந்து புறப்படுவார்கள். இப்படி பல மன்சில்கள் இருக்கும். அதுல ஒரு மன்சில் அந்த இடம். நாளைக்கு அல்லது 4 நாளைக்கு வருவாங்க, அவங்களுக்கு நான் ஹித்மத் செய்வேன். அங்க வந்தா அவங்க இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தேவையான பொருள்களை, உணவுகளை கொடுப்பாங்க அல்லது வேலைகள் செய்வாங்க. அந்த வர்ற கூட்டம் ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க, டிப்ஸ், அது எனக்கு கிடைக்கும், நான் வாங்கி உங்க கடனை கொடுத்துட்றேம்மா, நீ அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுது. இந்த 2 பேரும் அதை கேட்டாங்க, இந்த 2 சஹாபாக்களும். ஓ, அப்ப வியாபார கூட்டம், அபூ சுஃபியானுடைய கூட்டம் நாளைக்கு அல்லது 4 நாளைக்கு இங்க வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய ஒட்டகத்துல ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அல்லது மறுநாளோ, அன்னைக்கோ நாளைக்கு மறுநாளோ அல்லது அடுத்த, அபூ சுஃபியான் அதே மாதிரி அந்த பெண்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு வந்தார். அந்த 2 பெண்கள் சண்டை போட்டுக் கொண்ட நேரத்தில் அங்கு வேறொரு ஆண் ஒருவர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அவர் இந்த 2 பெண்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்து அந்த 2 பேரையும் அனுப்பிட்டார். அவர் அங்க நின்றுகிட்டு இருந்தார், அந்த இடத்துல இருந்தார். இந்த அபூ சுஃபியான் அவருடைய கூட்டமும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அபூ சுஃபியான் தன்னுடைய கூட்டத்தை ஒரு இடத்துல தங்க வைத்து விட்டு அந்த குடிசை இருக்கக்கூடிய, கூடாரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இங்க என்ன ஏதாச்சும் விசேஷம் இருக்கான்னு கேட்டார். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம போகும்போது வழியில வழிமறிச்சு இந்த பொருள்லாம் அபகரித்து கொண்டால் என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அதனால அவர் அங்க போய் என்னாச்சும் நடந்துச்சான்னு கேட்டார். அப்ப அந்த 2 சமாதானம் பண்ணி வச்சார் பாருங்க 2 பெண்களை. அவர் சொன்னாரு, அம்மா 2 பேர் வந்தாங்க, இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தங்கி இருந்தாங்க ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு. அப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சாங்க, கொஞ்ச நேரம் இளைப்பாருனாங்க, அப்புறம் ஒட்டகத்தில் ஏறி போயிட்டாங்க 2 பேரும் அப்படின்னு. அபூ சுஃபியான் எந்த இடத்துல தங்கி இருந்தாங்க, என்ன இடத்துல, பக்கத்துல ஒரு இடத்தை காட்டினார், ஒரு மணல் மேடு. அந்த இடத்துக்கு போனார் அவர். அங்க போனா அந்த ஒட்டகங்கள் போட்ட விட்டைகள், அதனுடைய கழிவுகள் அங்கே கிடந்தது. ஒட்டக விட்டை, ஆட்டுப்புழுக்க இதெல்லாம் இருக்குல்ல, மாட்டு சாணம் மாதிரி, அது ஒட்டகத்துக்கும் அதே மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அது காஞ்சி போய் அந்த இடத்துல கிடந்தது. அபூ சுஃபியான் என்ன பண்ணாரு, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கழிவை, அந்த விட்டையை எடுத்து கையில புட்டார். உள்ள பேரிச்சங்கொட்டை இருந்தது. இது மதீனாவுடைய ஒட்டகம் தான். அந்த அப்பவே எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பாருங்க. இது மதீனாவுடைய ஒட்டகம் தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது முகமது தான் அனுப்பியிருப்பார் நம்மளை வேவு பார்ப்பதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கிருந்து அவர் தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு வேறு வழியாக போயிட்டார். இந்த வழியில் வரல. அவர் செங்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பக்கம் போனார். ஆனா போறதுக்குள்ள என்ன பண்ணாரு கேட்டா, தன்னுடைய கூட்டத்துக்கு போன உடனேயே ஒட்டகத்தில் மிக வேகமாக, குதிரையில் மிக வேகமாக போகக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய படையில, அந்த வியாபார கூட்டத்தில்.